வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளில் வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு விதமான மருத்துவன்மைகளை அளிக்குங்க. ஸோ நிறைய பேர் வெண்டைக்காய் பிசுபிசுப்பு தன்மை கொண்டு இருக்கிறதால அது உணவுகள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் அதை குழம்புகள்லையோ அல்லது பொரியலாக எப்படி எடுத்துக்கொண்டாலுமே, பச்சையாக சாப்பிட்டாலுமே உங்களுக்கு மருத்துவன்மைகள் கிடைக்கும். வெண்டைக்காயை கூடுமான வரைக்கும் அந்த பச்சையாக சாப்பிடாமல் சமைத்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு மருத்துவன்மைகளும் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். இப்போ தொடர்ந்து நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வெண்டைக்காய் மூளை ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்துங்க. மூளை எப்போதுமே சுறுசுறுப்பாக இயங்கினாதான் அனைத்து செயல்களுமே நம்ம நன்றாக செய்ய முடியும். ஸோ நம்ம நாட்டில் பல காலமாகவே வெண்டைக்காய் சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம தொடர்ந்து வெண்டைக்காய் அதிகமாக சாப்பிட்டு இருக்கோம். குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள்லாம் வெண்டைக்காய் அதிகம் சாப்பிடும்போது அவர்களினுடைய மூளையினுடைய அந்த செயல்படக்கூடிய திறன் அதிகரிக்கப்பட்டு கல்வியில் அவங்க சிறந்து விளங்குவாங்க. இதனால் வயதாகக்கூடிய பலருக்குமே அந்த ஞாபக மறதி ஏற்படுவது இயற்கையாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மூளை செல்களினுடைய அந்த வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் அதனுடைய செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் வாரத்திற்கு 3 அல்லது 4 முறையாவது வெண்டைக்காயை நம்ம சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே ஞாபக சக்தியை நம்ம அதிகரிக்கிறதுக்கு நம்மளால முடியும். இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்களை தடுத்துக்கலாம். சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெறுவோம். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஓரளவு ஞாபக மறதி இருக்கும் பார்த்தீங்களா, அதை அதிகமாக கட்டுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் தொடர்ந்து வெண்டைக்காய் வயதானவர்களும் எடுத்துக்கொள்ளலாம். இளைஞர்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவோம். ஸோ மூளை ஆரோக்கியம் தொடர்ந்து மேம்படுத்தி நினைவாற்றலை நம்ம பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். நீரிழிவு நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பப்போ வெண்டைக்காய் சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கணிசமான அளவு குறைந்திருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே வாரத்திற்கு குறைந்தபட்சம் 2 அல்லது 3 முறையாவது வெண்டைக்காய் சாப்பிடுவது நீங்கள் வழக்கமாக வைத்துக் கொள்வது நல்லது. இதனால் உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. ஸோ தொடர்ந்து இப்போ சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னாலும், வருங்காலத்தில் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இப்போ இருந்தே தொடர்ந்து நீங்கள் வெண்டைக்காய் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் உங்களுடைய பிளட் இருக்கக்கூடிய சுகரோட அளவு கண்ட்ரோலாகவே எப்போதுமே இருக்கும். வருங்காலத்திலையும் உங்களுக்கு அந்த சுகர் ப்ராப்ளம் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். புற்றுநோய் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். நமது உடலில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் செல்கள் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது. ஸோ இப்படிப்பட்ட தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை உடலில் வளர்ச்சி பெற செய்யக்கூடிய ஆற்றல் வெண்டைக்காய்க்கு இருக்குங்க. எனவே புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க நினைக்கிறவங்களும், புற்றுநோயை பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அந்த நோய்கள் விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே வெண்டைக்காய் நீங்கள் சாப்பிட்டு வருவது நல்லது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து, அந்த புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து ஒட்டுமொத்தமாக விலகி இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வெண்டைக்காயை உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தப்படுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் குறைந்த அளவில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆளாகுவாங்க. புதுசாக ஒரு நோய் கிருமி தாக்கம் ஏற்படுதுன்னா சீக்கிரமே அவங்களுக்கு அந்த நோய் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் வெண்டைக்காயை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். வெண்டைக்காய் உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன், இம்யூன் பவரையுமே நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆற்றலை நமக்கு கொடுக்கறது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெண்டைக்காய் தான். வெண்டைக்காய் சாப்பிடும்போது எந்த நோய் தாக்கமும் இல்லாமல் நீண்ட நாட்கள் ஆயுட்காலம் அதிகமாகவே நம்மளால் வாழ முடியும். ஏன்னா நமக்கு எந்த நோயுமே ஏற்படாது. வயிறு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். இப்போ இன்றைய காலங்களில் பலருக்கும் செரிமானம் சார்ந்த கோளாறுகள் ஏற்படுது. குறிப்பாக வயிற்றில் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடல் புண்ணெல்லாம் ஏற்படுது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம காலை உணவுகளை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடும்போது அல்சர் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். அதே போல் நீங்கள் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படாமல் இருக்கணும்னா நீர் சத்து, நார் சத்து வளமான அளவில் இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கிறீங்கன்னா வெண்டைக்காயில் வளமான அளவில் நார் சத்துக்கள் இருக்குது. இது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் வெளியேற்றிவிடும். இதனால் செரிமானமின்மை, வயிற்றில் ஜீரணமின்மையினுடைய சமச்சீரற்ற நிலை, சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் வெண்டைக்காய் உங்களை விடுபட வைக்குங்க. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரித்து மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் வெளியேற்றக்கூடிய வேலைகளை வெண்டைக்காய் செய்யுது. இதனால் வயிறு, குடல் இரண்டினுடைய ஆரோக்கியமே மேம்படும். ஸோ
இதனால் தொடர்ந்து உங்களுடைய செரிமான மண்டலம் பாதுகாப்பாகவே இருக்கும். உங்களுடைய ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு இதனால் முடியும். தொடர்ந்து நீங்கள் வெண்டைக்காய்கள் எடுத்துக்கொள்ளும் போது தான் இது சாத்தியம். ஸோ வாரத்தில் ஒரு தடவை அல்லது 2 தடவை 3 தடவை கூட சமைத்து வெண்டைக்காய் உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.